இப்ப கரண்டா கனடியன் பார்லிமெண்ட்ல லிபரல்ஸ் 153 சீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இந்த ப்ராவின்சஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா? இவங்களோட லிபரல் காக்கஸ்ல மட்டுமே 131 எம்பிஸ் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 86% லிபரல் எம்பிஸ் ஜஸ்டின் ட்ரூடோ வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ எப்படியுமே பதவி விலகணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா அப்ப கூட அவர் பவரை எப்படி ஃபுல்லா கையில வச்சுக்கலாம் அப்படின்றதுல ரொம்பவே அவரும் சரி லிபரல் கவர்மெண்ட்டும் சரி கேர்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பதவி விலகும் போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, அடுத்த லிபரல் லீடர் சூஸ் பண்ற வரைக்கும் நான் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்க போறேன் அப்படின்றது. ஏன்னா லிபரல் பார்ட்டிக்கு இன்னுமே வந்து அடுத்த தலைவர் யாரு அப்படின்றது தெரியல. அது ஒரு பெரிய குழப்பத்துல தான் இருக்கு. I intend to resign as party leader, as prime minister, after the party selects its next leader through a robust, nationwide, competitive process. லிபரல் பார்ட்டி இன் ஜெனரல் ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும். அட்லீஸ்ட் 3 மாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 மாசத்துக்கு மேலேயே கூட ஆகலாம் அப்படின்றது தான். அண்ட் இன்னொரு விஷயம் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பார்லிமெண்ட்டை ப்ரோரகேட் பண்ணிட்டாங்க. ப்ரோரகேஷன் அப்படின்னா என்னன்னா பார்லிமெண்ட்டை முடக்கிறது.